வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஒரு வடை ஒன்று செய்ய போகிறேன். இது வாழைப்பு வடை. வாங்கோ, இந்த வாழைப்பு வடை நான் எப்படி செய்தேனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த இத்தார் நேரத்தில் நோன்பு நேரத்தில் நீங்கள் இந்த வடை செய்து சாப்பிடலாம். வெரி ஹெல்த்தியும் ஒரு ஆரோக்கியமான உணவு. இப்போ வாங்கோ, வாழைப்பூ வடை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வாழைப்பூத்தி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மற்றது கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன், கருவேப்பமிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். மீதி பொருட்கள் நான் வடை செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பொருட்கள்னு சொல்லுறேன். இப்போ இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் எப்படி கொத்தி எடுக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பொத்தி கொத்துறதுக்கு இடையில தண்ணியும் உப்பும் போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள தான் இந்த வாழைப்பொத்தியை நான் கொத்தி போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அழகாக பாருங்கள் இப்படி கொத்த வேணும். சின்னனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்படி கொத்தி எடுக்கணும். சின்ன நான் நல்லா மெல்லிஸாக வரும் மாதிரி கொத்தி எடுத்துக்கொள்ளுங்க வாழைப்பூ. இது இப்படி நல்ல மெல்லிஸாக கொத்தி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இப்படித்தான் ஸ்ரீலங்காவில் வாழைப்பொத்தி எடுத்து வடை சுடுறோம். நாங்கள் இப்படி கொத்தி, சில பேர் இதை உரித்து இதுக்குள்ளே இருக்கிற பூவை மட்டுமே எடுத்து அரிஞ்சு வடை செய்விதான். ஆனால் இப்படி செய்தீங்களா நல்ல சத்து நிறைய இருக்குது. இது ஒரு ஹெல்த்தியான உணவு. இந்த நோன்பு இருக்கிற நீங்கள் இந்த வடை செய்து வச்சுட்டு சாப்பிட்டு நோன்பு செய்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஹெல்த்தியும். இந்த வடை ஆரோக்கியமான ஒரு உணவு. இந்த நோன்புக்கு நீங்கள் இப்படி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் இந்த வாழைப்பொத்தி எல்லாத்தையும் நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் வாழைப்பொத்தி நல்லா சின்ன பாருங்க இப்படி கொத்தி எடுத்திருக்கிறேன். இப்போ இது தண்ணியில் அப்படியே இருக்கட்டுக்கும் கொஞ்ச நேரம். இப்போ நான் ஊற வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி சாரில் போட்டுக்கொள்ளுறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா மை மாதிரி அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி எடுக்க வேணும். இப்போ எல்லா கடலைப்பருப்பையும் நான் ஒரு சாரில் போட்டுக்கொள்ளுறேன். இப்போ இந்த வடைக்கு தேவையான கல்லுப்பையே நான் இந்த கடலைப்பருப்புக்குள்ளேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வருவேன். இப்போ அரைச்சி கொண்டு இந்த கடலைப்பருப்பு பாருங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கொள்ளுறேன். இந்த வாழைப்பூ வடைக்கு நல்ல மைய அரைக்கக்கூடாது, இப்படித்தான் அரைச்செடுக்க வேணும் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பூ கொத்தி எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் இந்த கொத்தி எடுத்து வச்சுருக்க வாழைப்பொத்தியையும் தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புழிஞ்சு இந்த மிக்சி சாரில் போட்டுக்கொள்ளுவோம். இதையும் ஒரு கப் மிக்சியிலே அடிச்செடுப்போம். அப்போ தான் இந்த கடலைப்பருப்போட போட்டு செய்யும்போது நல்லா இருக்கும். இப்படியும் நீங்கள் செய்யலாம். இல்லை கொத்தினபடியே இப்படியே தண்ணி இல்லாமல் புளிஞ்செடுத்து நீங்கள் கடலைப்பருப்புக்குள்ளே போட்டும் குழச்செடுக்கலாம். இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பொத்தியையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பமிலை போட்டுக்கொள்ளுறேன். வெட்டி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுறேன். இந்த வடைக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுறேன். பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழையுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா இந்த வாழைப்பொத்தியோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இது இப்படியே இருக்கட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்குன்னு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 5 நிமிஷம் இருக்கட்டுக்கும்.
இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிட்டுது. இப்போ நாங்கள் செஞ்சு குழச்செடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ வரைய மெல்ல மெல்லமாக நல்ல வடிவாக நல்ல மெல்லிஸாக தட்டி போடுங்க. ஆக மொத்தமாகவும் போடாதீங்க, நல்ல மெல்லிஸாக தட்டி போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க நான் போட்டுக்கொள்ளுறேன். போட்டுட்டு உடனே அகப்பை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, என்னென்னு சொன்னால் உடஞ்சிடும். இப்போ வந்து அடுத்த வடையே நான் தட்டி போட்டுக்கொள்கிறேன். நல்லா மெல்லிசாவும் நல்லா நீட்டாக தட்டி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் 2 போட்டிருக்கிறேன். இதை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மற்றதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு வடையன்னு சொல்லி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வாழைப்பூ வடை. இதை மற்ற பக்கம் திருப்பி போடுவேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து விரட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வடை வெந்துட்டுது. நாங்கள் இப்போ இது எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா பொரிஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கன்னு சொல்லி. இப்போ இதே மாதிரியே எல்லா வடையிலையும் தப்பி போட்டுக்கொள்ளுவோம். நான் ஆல்ரெடி வந்து வாழைப்பூ சம்பல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணுமானாக்கள் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ எல்லா வடையிலையும் நாங்கள் செய்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்ல ஹெல்த்தியும் ஆரோக்கியமான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.